முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். கிபி 17ஆம் நூற்றாண்டில் டச்சு நாட்டு கடற்கொள்ளையர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் புகுந்து சண்முகர் சிலையை கொள்ளையடித்து சென்றனர். அந்த சிலை முருகன் அருளால் தைப்பூசத்திற்கு முதல் நாள் மீட்கப்பட்டது. அந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் தைப்பூசத்தின் முதல் நாளில் சண்முகர் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று சண்முகர் விழாவை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் நன்னீராட்டும் நடைபெற்றது. இந்நிலையில் நாளை நடைபெறும் தைப்பூச விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண வரிசை மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மேலும் தைப்பூச விழாவிற்கு பாத யாத்திரையாக வருகை தரும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக தனியாக வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் வழியாக பாத யாத்திரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.